3 சீட்டா இருந்தா பிரச்சனை இல்லை, 2 சீட்டு பஸ்ல 2 சீட். நான் உட்கார்ந்துருக்கேன், நல்லா பார்த்துக்க. 2 சீட் நான் உட்கார்ந்துருக்கேன். நீ வந்து தள்ளி உட்கார சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சீட்டு பத்தாது. 3 சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நீங்க தள்ளி உட்கார சொல்றீங்க, நான் உடனே தள்ளி உட்கார்ந்துருவேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ். எப்படா அந்த வார்த்தை ஒருத்தர் ஆங்கிலம் கத்து கொடுத்துட்டு போயிட்டான், நன்றி சொன்ன தேங்க்ஸ் அப்படிங்கிறோம். ரைட், வெரி குட். எங்க நம்ம கரூர்ல ஏறி பல்லவடி வந்துட்டோம். வந்துடும் என்ன பண்ணுவோம்? இறங்கணும்னு நேரா வீட்டுக்கு போயிடுறது. இதுல எத்தனை பேரு அந்த டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க? டெய்லி சொல்லு. சூப்பர், அந்த தம்பி பாராட்டணும். எந்திரி தம்பி, வெரி குட். டிரைவருக்கு பாராட்டி சொல்றீங்களா? ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். அவன் தனியா பரிசு கொடுங்க. ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் கொடுத்த எனக்கு சீட்டு, எனக்கு தேங்க்ஸ். உன்னை பாதுகாப்பா உயிரை கூட கொண்டு போய் உயிர் பாதுகாப்பா நம்ம கொண்டு வந்த டிரைவருக்கு தேங்க்ஸ் இல்லையே, அவன் கடமைங்க. நண்பர்களே, தயவு செய்து அந்த ஓட்டுநருக்கு நன்றி சொல்லி பாருங்க. உங்க மேல பிரியம் இருக்கும். எல்லாரும் பஸ்ல போயிருப்பீங்க, எல்லாம் நிறைய பேர் பஸ்ல போயிட்டு தானே இருக்கோம். இதுல என்ன மோசமா போயிருது? தேங்க்ஸ் சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, நான் சொல்றது டிரைவர் மட்டும் இல்ல, யார் நமக்கு உதவி செஞ்சாலும் நன்றி சொல்லுங்க. சொல்றேன். நிறைய பேர் நம்ம ஸ்கூல் வாட்ச்மேன்லாம் இருக்காங்கல்ல, எத்தனை பேர் தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்க அவருக்கு? இந்த கூட்டுறாங்களா அந்த அம்மா, எத்தனை பேர் தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்க? அவங்க தூய்மைப்படுத்தினாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். ஸ்கூலுக்குள்ள இருக்கு. ஏன்னா நான் எதற்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும்? நேற்று சாலை பாதுகாப்பை சரியாக வலியுறுத்திய உங்களுக்கு நன்றி சொன்னது காரணம் என்னன்னா, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு வளமான இந்தியாவை, ஒரு விபத்தில்லா இந்தியாவை உருவாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? மாணவ சமுதாயத்துக்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கா, இன்னைக்கு உங்களுக்காக வந்து ஒரு விழா எடுத்துக்கான காகிதம் இல்ல நண்பர்களை பாராட்டணும். நேற்று நிறைய பேர் அந்த சாலை பாதுகாப்பான விழிப்புணர்வான ஒரு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி வரைஞ்சிருப்பீங்க. உங்களை எண்ணத்துல வந்து இதுவரைக்கும் நீங்க தவறு செய்திருந்தால் மன்னித்து அது நீங்களே மறந்துருங்க. சென்ற ஆண்டோடு இருக்கட்டும். ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து லைசன்ஸ் எடுப்பதற்கான வயது வரம்பு வரல, இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். ரைட்டா? வண்டி ஓட்டும்போது சிந்தனை பண்ணுங்க. நமக்கு அப்பா வாங்கி தர்றாங்க, அதனாலதான் இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? ஸ்டேஷன்ல நீங்க வண்டி ஓட்டினா உங்களை பிடிக்கிறது இல்ல, உங்க அப்பா அம்மாவை பிடிக்கிறது. பையன் கேட்டான்னு உடனே வண்டி வாங்கி கொடுத்துறாங்க. நம்ம சார் சொன்ன மாதிரிதான் வீலிங் விட்டு வீலே எல்லாம் போறேன். வீலிங் விடுறானா, வீல் 2 இருந்தாலும் வீல் ஒன்ன வச்சு ஒத்த வீல் விடுறதா? இருந்தாலும் எதையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பள்ளப்பட்டி பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டு மட்டுமல்ல எல்லா ஆண்டுமே பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கரூர் மாவட்டத்திலே ஒரு முன்மாதிரி மாணவர்களாக திகழ வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய காகிதம் இல்லத்து நண்பர்களுக்கும் சரி, பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.